ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப ஆசையாக வாங்கினேன் அர்கானிக் மார்க்கர் வர்த்தா இல்லை வேஸ்ட்டான்னு செக் பண்ணி பார்த்துலாமா. இப்படி ஒரு மார்க்கர் இருக்கிறதே எனக்கு தெரியவே தெரியாது. ஜஸ்ட் நான் இதை ஏதோ ஒரு ஸ்கெட்சு போகுது, கிட்ஸுக்கான ஸ்கெட்சு தான் நான் இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நான் எங்கே பர்ச்சேசிங் பண்ணேன்னா டிமார்ட்டில் தான் பர்ச்சேசிங் பண்ணேன். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டா ரீல்ஸில் தான் பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் நம்ம ட்ராயிங் பண்ணவும் யூஸ் ஆகும். வால், அப்புறமா கிளாஸ் ஐட்டம்ஸு, வாலில் எல்லா இடத்துலையுமே ஆல் பர்பஸ்க்கும் நம்ம இந்த மார்க்கர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். இதை நான் பார்த்தீங்கன்னா உடனே செக் பண்ணி பார்த்தேன். பாண்டியன்னு மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. நான் பார்த்தது கேமல் பிராண்டில் தான் அந்த வீடியோ பார்த்து கேமல் பிராண்டு. அண்ட் அது பார்த்தீங்கன்னா மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நல்ல போய் செக் பண்ணி பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் 169 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேசிங் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 12 ஷேட்ஸ் இருக்குது. இதில் மல்டி பர்பஸ் இதில் கொடுத்துருக்காங்க. மல்டி பர்பஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாலில் அண்ட் பார்த்தீங்கன்னா கிளாத்தில் டிசைன் பண்ணணும். அண்ட் அது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸில் நம்ம பார்த்தீங்கன்னா எனக்கு பெயிண்ட் பண்ணி டிசைன் பண்ணி ஃப்ளவர் பாட்டுக்காக எக்ஸ்ட்ரா நிறைய இதில் யூஸ் பண்ணலாம். கிட்ஸ்க்கு நம்ம கலரிங்காக கூட கொடுக்கலாம். நம்ம டபுள் சைடுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா எம்எஸ் பிராண்ட். ஆனால் நான் ஆன்லைன் டேப்போ எனக்கு இந்த எம்எஸ் பிராண்ட் கிடைக்கும். எந்த பக்கம் எந்த மாதிரி டிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லா லைன் அதிகமாக நல்லா போல்டாக தெரியணும் அப்படிங்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கலரிங் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பெண்ணோட டிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம லைனிங் அதெல்லாம் ட்ராயிங்கெல்லாம் அவுட்லைன் மைல்டாக கொடுக்கணும் அப்படின்ற போது நம்ம இந்த பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்கிட்டு வீட்டுக்கு எப்படா செக் பண்ணுவோம் இப்போ போய் வெயிட் பண்ணிட்டு ட்ரா பண்ணிடுவேன். குயிக்காக ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடுது. சரி, வாஷ் பண்ணோம்னா ஏதாவது ரிமூவ் ஆகுதா, அந்த கலர்லாம் ஃபேட் ஆகுதா, கலர் நம்ம கையோடு வந்துடுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் அதையும் பண்ணி பார்த்தேன். வாஷ் பண்ணி பார்த்தேன். அது வாஷ் பண்ணப்போ அது போகுது. நம்ம ரொம்ப அழுத்தி ஒரு சிலர் ப்ரெஷ் போட்டு நல்லா இது பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண கண்டிப்பாக போயிடுமான்னு தெரியல. ஜஸ்ட்டு நம்ம ஜென்டலாக பண்ணிக்கலாம். ரொம்ப நம்ம ரப் பண்ணோம்னா கண்டிப்பாக அதை ரிமூவ் ஆகிடுமான்னு தெரியல. கலர் கண்டிப்பாக ஃபேட் ஆகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா அர்கானிக் பெயிண்ட்லேயே நம்ம ஃபேப்ரிக்கில் பெயிண்ட் பண்ணுறப்ப ரொம்ப ஓல்டாக ஆக கிளாத்து